ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சர்க்குலேட்டரி பேத்வே. சர்க்குலேட்டரி பேத்வே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனாக பிளட்னா என்ன, பிளாஸ்மானா என்ன, சீரம்னா என்ன அப்படின்ற ஒரு சில தகவல்கள் நம்ம பார்த்துக்கலாம். பிளட் இஸ் a ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அண்ட் பிளாஸ்மா. பிளட்டு தான் மிக முக்கியமாக எல்லா ஆர்கன்ஸ்க்கும் செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் சப்ளையாக இருக்கட்டும், மற்ற எசென்சியல் சப்ஸ்டன்சஸை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ அங்கே உருவாகக்கூடிய வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸை அந்த ஸ்பெஷலி மேட் ஆர்கன்ஸ்க்கு, எக்ஸாம்பிள் கிட்னியாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ப்யூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக விளங்குது. பிளட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மா, பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். பிளட்டில் மொத்தம் 55% பிளாஸ்மா மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. பிளாஸ்மா இஸ் எ ஸ்டாக் கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். இங்கே பாருங்கள், பிளாஸ்மா இஸ் எ ஸ்டாக் கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். இதில் 90 to 92% வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. இந்த பிளாஸ்மாவில் குளோபின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனாக குளோபின் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் சம் மினரல்ஸ் அதில் இருக்குது. மினரல்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், HCO3, குளோரின், இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்குது. குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் சீரம். சீரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் கால்டு சீரம். இது நம்ம பிளட் சீரம்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம சர்க்குலேட்டரி பேத்வேக்கு போகலாம். சர்க்குலேட்டரி பேத்வே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்க்குலேட்டரி பேத்வே, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்மை ஆர்த்தோபோட்ஸ், மொலசஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸாம்பிள் ஆர்த்தோபோட்ஸ் அண்ட் மொலாசஸ். அனலிட்ஸ் அண்டு கார்டிட்ஸில் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. இதில் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் மோர் அட்வான்ஸ்டு ஒன். ஓப்பனை விட க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன அப்படின்னா, blood pumped by the heart pass through large vessels into the open spaces or body cavity called sinuses. டைரெக்டாக blood large vessels ஓப்பன் ஸ்பேஸால் மூலயமா அந்த பிளட்டு சர்க்குலேட் ஆகிறது. ஆனால் அனலிட்ஸ் அண்ட் கார்டிட்ஸில் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. இதுக்கு பிளட் வெசல், அதன் மூலயமாக இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் நடக்கிறதுனால இது நம்ம க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட். இப்போ சேம்பர் ஆஃப் ஹார்ட்ஸ். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் பேத்வே இயங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆர்கன் ஹார்ட். இந்த ஹார்ட்டில் 2 சேம்பர் ஹார்ட், 3 சேம்பர் ஹார்ட், 4 சேம்பர் ஹார்ட், இது மாதிரி 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இதில் 2 சேம்பர் ஹார்ட் ஃபிஷ்ஷஸில் இருக்குது. அந்த 2 சேம்பர் ஹார்ட் சர்க்குலேஷன் சிங்கிள் சர்க்குலேஷன் நம்ம சொல்கிறோம். 3 சேம்பர் ஹார்ட் சர்க்குலேஷனை இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். இதில் முக்கியமானது இந்த 3 சேம்பர் ஹார்ட் நாட் ப்ரெசன்ட் இன் crocodile. Even it is a reptile, the 3 chamber heart is not present in crocodile. The crocodile possesses the 4 chamber heart. It is a unique feature of crocodile. 4 chamber heart birds, mammals-ல இருக்குது. ரைட். இது இந்த 3 chamber heart circulation இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்கம்ப்ளீட்
ஆர் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அது வந்து ஆம்ஃபிபியன் ரெப்டைலில் இருக்குது. இந்த ஃபோர்த் சேம்பர் சர்க்குலேஷன் வந்து நம்ம டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அது பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸில் இருக்குது. ரைட். இப்போ ஃபிஷ்ஷஸில் இருக்கக்கூடியது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிங்கிள் சர்க்குலேஷன். இதை சிங்கிள் சர்க்குலேஷன் என்ன, இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன், இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் என்ன, டபுள் சர்க்குலேஷன் என்ன, அதை நம்ம பார்க்கலாம். இதில் in fishes, the heart pumps out deoxygenated blood which is oxygenated by gills and supplied to the body parts from where deoxygenated blood is returned to the heart. இதுதான் நம்ம வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அதுவே incomplete circulation என்ன, in amphibians and reptiles the left atrium receives oxygenated blood from gills or lungs or skin, and right atrium gets deoxygenated blood from other body parts. However, they get mixed up in a single ventricle which pumps out mixed blood. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிறது கூட வந்து நம்ம இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். Birds and mammals வந்து oxygenated and deoxygenated blood received by the left and right atria respectively pass on to the ventricle of same sides. The ventricle pumps it out without any mixing up. இதை தான் நம்ம வந்து டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். ஸோ the two separate pathways வந்து இந்த ஆர்கனிசத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து டபுள் சர்க்குலேஷன் நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம இந்த சர்க்குலேட்டரி பேத்வேஸில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.